வணக்கம். மூட நம்பிக்கை. ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் மடம். அதில் இந்த சாமியார் இருக்கார். அவருக்கு வந்துட்டு ஒரு 55-60 வயசு இருக்கும். வழக்கமாக பூஜை ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அன்றைக்கும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டார். யூஸ்வலாக ஒரு பூனையை வந்துட்டு அந்த பூஜையில் ஒரு ரிச்சுவலாக வச்சுருப்பார். அந்த பூனையை அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும், அதில் கட்டிட்டு தான் பூஜையை ஆரம்பிப்பார். அந்த பூனை இல்லாமல் அந்த பூஜை பண்ணவே முடியாது. அந்த ரிச்சுவல்ஸில் அது ஒரு முக்கியமான ரிச்சுவல். பூனையை தேடுறாரு, கிடைக்கல. அவரோட சிஷ்ய கொடிகள் கிட்ட சொல்கிறாங்க. சிஷ்ய கொடிகள் தேடி பார்க்குறாங்க, பூனையை கிடைக்கல. அவர் சொல்கிறார், பூனை இல்லாமல் நான் பூஜையை பண்ண போகிறதில்ல, போய்ட்டு பூனை எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க. அவங்களும் ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து வேறு எங்கேருந்து ஒரு பூனை, வேறு ஒரு பூனையை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை நல்லபடியாக முடியுது. பூஜை முடிஞ்சிட்ட பிறகு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு வயசான ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயசான தாத்தா. அவர் போய்ட்டு ஒரு டிசைபிள் கிட்ட கேட்குறாரு, எதுக்குப்பா தம்பி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு பூஜைக்குன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பூனை இல்லை சார், பூனை இல்லாத பூஜை பண்ண முடியாதுன்னு. அப்படி உங்கள் குரு சொன்னாரான்னு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெரியவர். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த குரு சொல்கிறாரு, அட லூசு பசங்களா, உங்கள் இப்போ இருக்கிறாரில் கரண்ட்டாக ஒரு குரு, அவருக்கு முன்னால் ஒரு குரு இருந்தார், அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் குருவாக இருக்கார். அவர் பழைய குரு இருக்கும்போது ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தார், ஆசை பூனையை பெட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பூனை வந்துட்டு அட்டகாசம் பண்ணும் பூஜை ஆரம்பிக்கும் போது. அதனால யூஸ்வலாக வந்துட்டு பூனையை கொண்டு வந்து முதல்ல அவர் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிப்பார். இல்லைனா அது ஓடி போய் எல்லா பாத்திரத்தையும் கட்டி விடுறது, பழங்களை உருட்டி விடுறது, இப்படி விளையாடிட்டு இருக்கோம். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் வந்துட்டு இது போல் ஒரு விஷயம் பண்ணார். அதனால எப்போவுமே அவர் பூனையை கட்டிட்டு பூஜை ஆரம்பிப்பார். அதை இவர் பார்த்துட்டு இருக்காரு. கேள்வி கேட்காததுனால அதுதான் பூஜையோட முக்கியமான ரிச்சுவல்னு நினச்சி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் மூடத்தனம், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஸோ நம்ம எப்பவுமே கேள்வி கேட்கணும்.